ஓம் சக்தி ஜோதிடம் பண்டித் எஸ்.கே. ராஜு. குழந்தை, பணம், காதல், வியாபார பிரச்சனை மற்றும் பில்லி சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்திவீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை மற்றும் மத்திய கிழக்கில் மீண்டும் அமெரிக்கா ஈரான் மீதான பெரும் தாக்குதல்களை நடத்திய நிலையில் அது குறித்த பதிவுகளும் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். ஸ்ரீலங்காவின் வரலாற்றில் அதன் அரசியல் அமைப்பில் செய்யப்படும் மாற்றங்கள் குறித்த வரலாறுகளின் பெரும் பகுதி தமிழர்களின் அரசியல் உரித்துக்களை முடக்கும் அத்தியாயங்களுடன் தொடர்புடைய வரலாற்று பதிவுகள் என்பது நீங்கள் அறிந்த விடயம். இந்த தடத்தில் இந்த அரசியல் அமைப்பு மாற்றத்தை சகல அரசாங்கங்களும், அது இப்போதைய மாலிமாவ மார்க்சிஸ்ட் மேற்பார்த்த அனுரகுமார திசாநாயக்காவின் அரசாங்கமாக இருந்தாலும் அவை யாவுமே தமது சுயலாப அரசியலுக்காக தம்மிடம் நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை இருக்கின்றது என்பதற்காக எடுக்கும் நகர்வுகளின் ஒரு அங்கமாகத்தான் தெரிகின்றது. இதனால்தான் இலங்கையில் தற்போது நீதிபதிகளின் ஓய்வெறும் வயதை மையப்படுத்திய ஒரு ஆட்டம் கொதிநிலையுடன் நாடாளுமன்ற பெரும்பான்மை எதிர் விழுமியங்கள் என்ற தளத்தில் நிற்கின்றது. ஒரு கொதிநிலை ஆட்டத்தை இந்த தளத்தில் உருவாக்கி உடனடி சூழ்நிலைகளுக்காக அரசியலமைப்பை மாற்றும் இன்னொரு தில்லாலங்கடி ஆட்டத்தை அனுரகுமார திசாநாயக்கா அரசாங்கமும் செய்வது பரபரப்பான இந்த நகர்வுகளின் பின்னணியில் தெரிகிறது. ஆனால் அனுர தரப்பின் இந்த நகர்வை தடுக்க நாட்டின் நீதித்துறையின் சுதந்திரம் என்ற விடயத்தில் தென்னிலங்கையின் ஜுடிஷியல்காரர்கள், அதாவது சட்டவாளர்கள் கொடி பிடிப்பதால் இந்த ஆட்டம் தற்போது விறுவிறுப்பாக தலைப்படுகின்றது. உண்மையில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தற்போது அலறி அடிப்பது போல இலங்கை நீதித்துறையில் சுதந்திரம் என்ற ஒரு விடயம் உண்மையாகவே உறுதிப்படுத்தப்பட்டிருந்தால் தமிழர்கள் அந்த தீவில் இவ்வளவு சீத்துவ கேடுகளுக்கும் கையறு நிலைகளுக்கும் உள்ளாகி இருக்க மாட்டார்கள் என்பது முக்கியமான ஒரு விடயம். ஆகையால் இந்த விடயத்தில் நேற்று அனுர அரசின் நகர்வுகளை எதிர்த்து ஏகமனதான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிய இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கூட பாகல் போட சுரைகள் முளைப்பதில்லை என்ற விடயத்தையும் இந்த வேளை அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறான பின்னணியுடன் இலங்கையில் சட்டவாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்துவது அதன் பிரதான அமைப்பான BASL ஆகிய பார் அசோசியேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் என்பது நீங்கள் ஏற்கனவே அறிந்த ஒரு விடயம். நேற்று இந்த சங்கம் தமக்கு ஒரு அவசரமான சிறப்பு பொதுக்கூட்டத்தை நடத்திய நிலையில் ஏகமனதாக அந்த கூட்டத்தில் அனுர அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. கூட்டத்தில் இருந்தவர்களில் ஒருவர் கூட இந்த தீர்மானத்திற்கு எதிராக எந்த வாக்குகளையும் அளிக்காததால் இது ஏகமனதான தீர்மானமாக மாறியிருக்கின்றது. இந்த ஏகமனத தீர்மானத்தில் அனுர அரசால் முன்மொழியப்பட்ட திருத்தம் வன்மையாக எதிர்ப்புக்குள்ளாக்கப்பட்டுள்ளது. இது ஒரு ஹைலைட்டான விடயம் என்பதால் இப்போது இது அனைத்துலகம் உற்று நோக்கும் விடயமாகின்றது. குறிப்பாக ஜெனீவா மனித உரிமை மையம் போன்ற அரங்குகளிலும் எதிர்வரும் நாட்களில் எதிரொலிக்கப் போகும் விடயமாகவும் மாறியிருக்கின்றது. இந்த ஏகமனத தீர்மானத்தின் ஊடாக அனுர அரசாங்கத்திற்கு நாடாளுமன்றத்தில் 3/2 பங்கு பெரும்பான்மை இருப்பது சட்டங்களை இயற்றுவதற்கான சட்டபூர்வ அதிகாரத்தை வழங்கிக் கொள்கின்றதை தவிர அது அரசியலமைப்பை தமக்கு ஏற்றபடி இல்லைன்னா தமது விருப்பத்துக்கு ஏற்றபடி தில்லாலங்கடித்தனமாக மாற்றி அமைப்பதற்கான தார்மீக அதிகாரத்துக்கு உரியது அல்ல என்ற விடயம் சட்டத்தரணிகள் சங்கத்தால் சொல்லப்படுகின்றது. அமெரிக்காவில் ஜோ பைடன் ஆட்சி காலம் இருந்தபோது கொழும்பில் வாஷிங்டனுக்காக வேலை செய்த ராஜதந்திரி ஜூலிசங் ஊடாக போஷிக்கப்பட்டதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் மீதும் ஒரு விமர்சனம் இருக்கும் நிலையில் அந்த சங்கம் இப்போது என்னதான் ஏகமனது தீர்மானம் போட்டாலும் அதனை அனுர அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுமா என்பதுதான் இப்போது உள்ள ஒரு முக்கிய விடயமாகின்றது, வினாவாகின்றது.
நேற்று இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் இவ்வாறு ஒரு முக்கிய ஆட்டத்தை ஆரம்பித்த பின்னர் ஸ்ரீலங்காவின் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காராவுக்கும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்துக்கும் இடையில் ஒரு அவசர சந்திப்பு நடந்தது. சுமார் 1 மணி நேரம் நடந்த இந்த சந்திப்புக்கு பின்னர் அனுரவை அவசரமாக சந்தித்து பேச இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் முயற்சிகள் செய்தாலும் அனுரவுக்கு தான் எல்லா விடயங்களையும் கூறுவதாக சொல்லி நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்துக்கும் அனுரவுக்கும் இடையிலான இந்த சந்திப்பை காய்வெட்ட தலைப்பட்டதும் தெரிந்தது. கொழும்பில் இடம்பெற்ற இந்த நகர்வுகளால் கவலைப்படாத அனுரகுமார திசாநாயக்கா நேற்றிரவு ருகுணு மகா தேவாலயமாக தற்போது முழு சிங்களமயமாக்கப்பட்டுவிட்ட கதிர்காம கந்தனின் எஸ்எல பிரகராவில் நின்றார். இந்த பிரகரா ஊர்வலத்தை இலங்கையின் தேசிய ஒற்றுமையின் சின்னம் என அனுர நேற்றிரவு விழித்துக் கொண்டார். ஆனால் உள்ளது உள்ளபடியே கதிர்காம தமிழ் முருகனுக்கு இந்த விடயத்தில் பாக்கியதைகள் நேற்றும் தெரியவில்லை. வழமை போலவே சுதந்திரத்திற்கு பின்னரான வரலாற்றில் நீடித்துக் கொள்வது போல இந்த முறையும் கதிர்காம திருவிழாவில் பௌத்த ஆதிக்கமே இருந்தது. குறிப்பாக அங்குள்ள கிரிவேவகேர ரஜமகா விகாரையின் ஆதிக்கம் வழமை போல கதிர்காம கந்தனையும் ஆக்கிரமித்தது. நேற்றும் இது பளிச்சென தெரிந்தது. 2000 ஆண்டுகளுக்கு மேலாக கதிர்காமத்தில் எஸ்எல பிரகரா தடையின்றி நடத்தப்படுவது இலங்கை நாகரிகத்தின் மீள்திறனை வெளிப்படுத்திக் கொள்வதாகவும் வருங்கால சந்ததியினர் நாட்டின் மரபுகளை பாதுகாப்பதில் உறுதியாக உள்ளதைத்தான் கதிர்காம விழாவில் இளைஞர்கள் வலுவாக பங்கேற்பது சான்றாக இருப்பதாகவும் அனுர நேற்று தனது எஸ்எல பிரகராவின் நிறைவு நாள் உரையில் குறிப்பிட்டார். தனது உரையில் தமிழ் யாத்திரிகர்கள் கதிர்காமத்திற்கு பாத யாத்திரை மேற்கொள்வதையும் அனுர சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஆனால் வடக்கு கிழக்கு தமிழர்களின் பாத யாத்திரையில் பங்கேற்பவர்கள் வருடா வருடம் பெருத்து வருவதாகவும் இவர்கள் இவ்வாறு ஊதி பிறப்பிப்பதால் இவர்களின் வருகை கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என தென்னிலங்கையில் சில வலிந்த குரல்கள் அண்மைய நாட்களில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்ற போர்வையில் எழுப்பப்படுவது அவதானிக்கப்படும் நிலையில்தான் துக்கடாவாக அனுர தனது நேற்றைய கதிர்காம உரையில் வடக்கு கிழக்கில் இருந்தும் தமிழர்கள் பாத யாத்திரையாக கதிர்காம ருகுணு மகா தேவாலயத்துக்கு வருவது ஒரு முக்கிய விடயம் என்றார். ஆனால் கதிர்காம கந்தனே தமிழர்களின் முருகன் என்ற விடயம் இப்போது மடைமாற்றப்பட்டு அது ருகுணு மகா தேவாலயமாக பௌத்தர்களால் சொல்லப்படுகின்றது. அதற்கேற்ற வகையில்தான் நிகழ்வுகளும் இருக்கின்றன. இந்த பின்னணியில் ஸ்ரீலங்காவில் 2010ஆம் ஆண்டில் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டு கடந்த 15 ஆண்டுகளாக விடை தெரியாமல் உள்ள ஊடகரான பிரகீத் எக்னிலிகொட வழக்கு நேற்று முன்தினம் ஹோமாகம உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கின் 4வது சாட்சியாளராக உள்ள முரளி என அறியப்படும் சுரேஷ்குமார் தவேந்திரன் தனது கடந்த கால பின்னணியுடன் நீதிமன்றத்தில் வழங்கிய சாட்சியம் பரபரப்பான ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது. நீதிமன்ற வளாகம் முழுவதும் ஸ்ரீலங்கா காவல்துறையும் எஸ்டிஎஃப் எனப்படும் சிறப்பு அதிரடி படையினரும் குவிக்கப்பட்டிருந்த பின்னணியில் இந்த வழக்கு நடந்தது. ஸ்ரீலங்கா இராணுவத்தின் 7 உளவுத்துறையில் என்றால் புலனாய்வு அதிகாரிகள் இந்த வழக்கின் பிரதிவாதிகளாக, அதாவது அவர்கள்தான் பிரகீத் எக்னிலிகொடவை கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவத்தின் சூத்திரதாரிகளாக இருந்தார்கள் என கூறப்படும் நிலையில் புலிகளின் முன்னாள் உறுப்பினராக இருந்து 2009க்கு பின்னர் இராணுவத்துக்கு வேலை பார்த்த இந்த முரளி சில விடயங்களை சொல்லி இருக்கின்றார். 2001 போர் நிறுத்த காலத்தில், அதாவது விடுதலை புலிகளுக்கும் ரணில் அரசாங்கத்துக்கும் இடையிலான போர் நிறுத்த காலத்தில் மன்னாரில் உள்ள மடு தேவாலயத்தில் தான் முதலில் பிரகீத் எக்னிலிகொடவை சந்தித்ததாகவும் இந்த தொடர்பு 2001 முதல் 4ஆம் ஆண்டு 2004 சுனாமி வரை தொடர்ந்ததாகவும் இந்த முரளி நீதிமன்றத்தில் கூறியிருக்கின்றார். எனினும் 2009இல் முள்ளிவாய்க்கால் பேரவலத்துக்கு பின்னர் இராணுவத்திடம் சரணடைந்த தான் பின்னர் திருகோணமலை இராணுவ முகாம் மற்றும் கிரித்தலையில் உள்ள படையினரின் புலனாய்வு முகாமுக்கு மாற்றப்பட்டதாகவும் அங்கு வைத்து படையினர் தன்னை பயன்படுத்தியதாகவும் குறிப்பிட்ட இந்த முரளி புலனாய்வு அதிகாரிகள் தன்னை கொண்டு சில தொலைபேசி இலக்கங்களுக்கு தொலைபேசிகளை எடுத்து பேசியதாகவும் தான் அந்த தொடர்பாடல்களை செய்யும் போது, அதாவது தான் அந்த இலக்கத்துடன் படையினரின் கட்டளைப்படியே பேசிய போது அருகிலுள்ள படையினரும், அதாவது புலனாய்வு அதிகாரிகளும் இந்த உரையாடலை கேட்கும் வகையில் தனது தொலைபேசியின் ஸ்பீக்கரை இயக்கி, அதாவது தான் பேசுவதை புலனாய்வு அதிகாரிகள் எல்லாம் கேட்கக்கூடிய வகையில் ஒரு நிலைமையை உருவாக்கியதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார்.
அத்துடன் நீதிமன்றத்தில் நின்ற புலனாய்வு அதிகாரிகளான சமிகுமார ரத்ன மற்றும் பிரதூப ஸ்ரீவர்தன உட்பட்ட புலனாய்வு அதிகாரிகளையும் அவர் அடையாளம் காட்டியிருக்கின்றார். இதன் மூலம் பிரகீத் இக்னகோட என்ற இந்த ஊடகர் அப்போதைய அரசு தலைவர் மஹிந்தவின் அரசாங்கத்தை விமர்சித்ததற்காக தூக்கப்பட்டமை இல்லையென்றால் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விடயம் தற்போது ஏறக்குறைய உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எக்னியல்கூட பொறுத்தவரை அவர் 2 முறை கடத்தப்பட்டவர். முதலில் 2009 ஆகஸ்ட் 27 ஒரு வெள்ளை வாகனத்தில் வந்த அடையாளம் தெரிந்த ஆனால் அடையாளம் தெரியாதாக கூறப்படும் உளவுத்துறை இல்லையென்ற புலனாய்வு அதிகாரிகளால் கடத்தப்பட்டார். கண்கள் கட்டப்பட்டு கைகள் விலங்கிடப்பட்ட நிலையில் இனம் தெரியாத இடம் ஒன்றுக்கு கொண்டு சென்ற பிரகீத் இக்னலோட இரவு முழுவதும் விசாரணை செய்யப்பட்டார். பின்னர் இந்த கடத்தல் குறித்து பகிரங்கமாக யாரிடமும் எதுவும் சொல்லக்கூடாது என கடுமையாக எச்சரிக்கப்பட்ட பின்னர் அவர் மறுநாள் விடுவிக்கப்பட்டார். இதன் பின்னர் 4 மாத காலம் கழித்து 2010 ஜனவரி 24 அன்று மீண்டும் பிரகீத் இக்னலோட கடத்தப்பட்டார். அப்போது மஹிந்த போட்டியிட்ட அரசு தலைவர் தேர்தல் இடம்பெறுவதற்கு 2 நாட்களுக்கு முன்னர் இந்த கடத்தல் இடம்பெற்றது. அன்று கடத்தலில் போன இக்னியல் கூட போனவர் தான் இன்று வரை அவர் மீளவில்லை. அவரது மனைவி சந்தியா அன்று முதல் இன்று வரை இந்த விடயத்தில் கடுமையாக போராடி வந்தாலும் துல்லியமான விடைகள் இல்லாத நிலையில்தான் இப்போது இந்த வழக்கில் புதிய விவரங்கள் இந்த தமிழ் முரளியால் வெளிப்பட தலைப்படுகின்றன. இக்னியல் கூட கிரித்தலையில் இருந்த இராணுவ முகாமில் இயங்கிய புலனாய்வு பிரிவால் தூக்கப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட விடயம் இப்போது முரளி என அறியப்படும் சுரேஷ்குமார் தவேந்திரனால் வெளிச்சப்படுவது புதிய பரபரப்பாக மாறியுள்ளது. இவை இலங்கை விடயங்கள். அடுத்து தமிழக விடயங்களை நோக்கிக் கொண்டால், கடந்த வருடம் தவிக தலைவர் விஜயின் கரூர் கூட்டத்துக்கு சென்று அதில் ஏற்பட்ட நெரிசலில் பலியானவர்களின் குடும்பங்களில் 31 பேருக்கு தமிழக அரச பணிகளை வழங்கும் ஒரு ஆணையை வெளியிட்ட நிலையில் இந்த ஆணையை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை இந்த வாரம் மீளெடுத்த நிலையில் அரசின் கொள்கை முடிவுகளில் நீதிமன்றம் தலையிட முடியாது என கூறி இந்த நிகழ்வுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேன்முறையீடு ஒன்றை செய்திருக்கின்றது. இப்போது இந்த விடயத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கக்கூடிய முடிவு பரபரப்பாகவும் உற்றுநோக்கலாகவும் மாறியுள்ளது. உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தின் முடிவை அங்கீகரித்துக் கொண்டால் அது முதல்வர் விஜய்க்கும் அவரது அரசுக்கும் பெரும் பின்னடைவாக மாறும். மறுதலையாக உயர்நீதிமன்றத்தின் முடிவை தவறு எனவும் தமிழக அரசின் கொள்கை முடிவுகளில் நீதிமன்றம் தலையிட முடியாது என உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டால் அது விஜய் தரப்புக்கு ஒரு வெற்றியாக மாறும் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயம். இந்த நிலையில் இன்னொரு அதிரடி திருப்பமாக டாஸ்மாக் எனப்படும் தமிழக அரசு மது விற்பனை நிலையங்களில் கடந்த திமுக ஆட்சியில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்பட 7 பேர் மற்றும் நிறுவனங்கள் மீது தமிழகத்தின் லஞ்ச ஒழிப்புத்துறை புதிய வழக்கு ஒன்றை பதிவு செய்துள்ள நிலையில் இந்த வழக்கில் தான் கைது செய்யப்படுவதை தவிர்க்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி அவசரமான முன்பிணை மனுவை இன்று தாக்கல் செய்திருக்கின்றார். நேற்று தமிழகம் முழுவதில் உள்ள 45 இடங்களில் இந்த டாஸ்மாக் ஊழலை சம்பந்தப்படுத்தி ஒரே நேரத்தில் அதிரடி சோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில்தான் அதன் பின்னர் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடமும் தமிழக காவல்துறை சுமார் 3.5 மணி நேரம் நேற்று விசாரணை நடத்திய நிலையில்தான் இந்த பரபரப்பான நகர்வுகள். குறிப்பாக இந்த விசாரணையின் பின்னர் தான் கைது செய்யப்படலாம் என்பதை அறிந்த செந்தில் பாலாஜி இப்போது முன்பிணை மனுவை இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்றார். இறுதியாக மத்திய கிழக்கு நிலவரங்களை நோக்கினால், ஈரானிய தலைவர்கள் மீது சொல்லாடல்களை பயன்படுத்தி கெட்ட வார்த்தைகளால் திட்டிய அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீதான புதிய தாக்குதல்களுக்கு மீண்டும் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்த நிலையில் ஈரானுக்கு எதிரான கடும் தாக்குதல் அலை இன்று அதிகாலை வரை நடந்தது. கிட்டத்தட்ட 1 வார காலத்துக்கு பின்னர் ஈரானில் அமெரிக்கா நடத்திய முதலாவது தாக்குதல் இதுவாகும். சொற்களுடன் நாம் அவர்களை கடுமையாக அடித்து நொறுக்கப் போகின்றோம் என திட்டிய ட்ரம்ப் அதன் பின்னர் அமெரிக்க இராணுவத்திற்கு இந்த உத்தரவை பிறப்பித்தார். அதன் அடிப்படையில் அமெரிக்க படைத்துறை இன்று அதிகாலை வரை ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மிக கடுமையாக நடத்தியது. இதற்கிடையே சீனா ஈரானுக்கு புதிய ஆயுதங்களை, அதாவது தோளிலிருந்து ஏவப்படும் ஏவுகணைகளை வழங்குவதாகவும் இந்த ஆயுத தொகுதி எதிர்வரும் சில நாட்களில் ஈரானுக்கு கிட்ட உள்ளதான செய்திகள் எல்லாம் வந்த நிலையில் இந்த விடயத்திற்கு பதிலளித்த ட்ரம்ப் அவ்வாறு சீனா ஆயுதங்களை ஈரானுக்கு வழங்கினால் அது தனக்கு மிகவும் ஏமாற்றத்தை அளிக்கும் ஒரு விடயம் என்று கூறினார். இந்த முறை தாக்குதல்களும் இன்று அதிகாலை வரை நடத்தப்பட்ட தாக்குதல்களும் ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகில் உள்ள தெற்கு துறைமுக நகரமான பந்தர் அப்பாஸ் மற்றும் அதற்கு அருகில் உள்ள தீவுகளில் கடுமையாக நடத்தப்பட்டிருக்கின்றது. இன்று காலை ஈரானிய அரச ஊடகங்களால் வெளியிடப்பட்ட காணொலி காட்சிகளில்
கெஷ் தீவில் தாக்குதல் நடந்த இடத்தில் மீட்புப் பணியாளர்கள் மீட்புப் பணிகள் செய்வது தெரிந்தது. தாக்கப்பட்ட ஒரு கட்டிடத்துக்குள் பொதுமக்கள் சிக்கியுள்ள நிலையில் இந்த மீட்புப் பணிகள் நடந்தன. கடந்த செவ்வாய் இரவு இந்த பகுதியில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்களுக்குரிய பதிலடி தாக்குதல் என அமெரிக்க இராணுவம் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் ஈராக்கில் ஈரான் ஆதரவு பிரிவுகளை உள்ளடக்கிய மக்கள் திரட்டல் படையணிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட அமெரிக்க சவுதி கூட்டு தாக்குதல்களால் 5 ஈரானிய ஆலோசகர்கள் கொல்லப்பட்டதாக தற்போது தெரிய வருகின்றது. இதேபோல எய்ப்தின் டமியேட்டா துறைமுகத்தில் நின்று அமெரிக்காவுக்கு சொந்தமான எரிவாயு தாங்கி மீது நேற்று ஒரு ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆக மொத்தம் மீண்டும் மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் இன்று அதிகாலை தீவிரப்பட்டுள்ளன. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஓம் சக்தி ஜோதிடம் பண்டித் எஸ்.கே. ராஜு. குழந்தை, பணம், காதல், வியாபார பிரச்சனை மற்றும் பில்லி சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.